ஒரு பெயிண்ட் அடிக்கிற பையன் ரட்சிக்கப்படுறான், பெயிண்டிங் வேலை. ரட்சிக்கப்பட்ட பிறகு வார சர்ச்சுக்கு போயிடுறான், ஒரே சந்தோஷம். ஒரு நாள் அவங்க ஓனர் சொல்றார், மகன் தம்பி அடுத்த சண்டே நம்ம வேற ஊருக்கு போகிறோம், அதனால் நீ சண்டே சர்ச்சுக்கு போக முடியாது, நீ ஊருக்கு வந்து தான். ஐயா ஐயா வேணாயா, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஏசு ரொம்ப பிடிக்குது, சண்டே மட்டும் இல்லை தம்பி, ரொம்ப அர்ஜென்ட் வேலை, பெரிய ப்ராஜெக்ட்டு, இந்த ஒரு சண்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இவர் கூட்டின்னு போய்டுறாரு. கூப்பிட்டுன்னு போய் இந்த லேடரில் மேலே ஏறிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது எதிர்க்க ஒரு பெரிய சர்ச்சு கிராஸ் தெரியுது, ஒரே சந்தோஷம். உடனே ஓனர்கிட்ட போயிட்டு, ஐயா 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 சர்ச்சு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சர்ச் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சொன்ன உடனே, சரி போடா, ட்ரெஸ்ஸு பரவாயில்ல ஐயா, எங்கள் ஏசு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க மாட்டார், எங்கள் ஏசு உள்ளத்தை பார்க்குற சொல்லி அந்த பெயிண்ட் அடிக்கிற ட்ரெஸ்லேயே போயிட்டான். சர்ச் சர்வீஸ் ஆரம்பிக்கும் சேரில் முன்னாடி உட்காந்துட்டான், ஒரே சந்தோஷம். யாரோ ஒருத்தர் வந்து ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறாரு, ஐயோ அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வர்ஷிப் ஆரம்பிக்குது, அப்படியே வர்ஷிப் போக போக சர்ச்சு பாஸ்டர் வராரு. பாஸ்டர் வந்து உட்கார்ந்த உடனே அந்த தம்பிக்கு ஒரே சந்தோஷம், எல்லாம் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. சர்ச்சு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த அழுக்கான பையன் நடுவில் உட்காந்துக்கிறான், யாரும் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன்றாங்க. உடனே பாஸ்டர் இறங்கி போயிட்டு அந்த தம்பியோட தோல்ல கை போட்டு அப்படியே வெளியே கூட்டு போறாரு. வேறு வழியில் எல்லாம் சொல்லி பார்க்குற கேட்க மாட்டார், பாவம். பாஸ்டர் என்ன பண்ணுவார், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை பாஸ்டர் என்ன அந்த பையன் அப்படியே அழுக்காக வெளியே கொண்டு, தம்பி இது கொஞ்சம் ஹை கிளாஸ் சர்ச்சு, இங்கே நீ உட்கார முடியாது, பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு உங்களுக்குன்னு வச்சுக்க சர்ச்சு, நீ அங்கே போன்னு சொல்லி அப்படியே அந்த தம்பியை வெளியே அனுப்பிட்டாரான். அழுதுகிட்டே வெளியே போகும்போது ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தாரான். ஏன் மக அழுவுற? என்ன தாத்தா, ஏசப்பா ரொம்ப நேசிச்சு சர்ச்சுக்கு வந்தேன், என் ட்ரெஸ்ஸை இட போட்டுட்டு வெளியே தள்ளிட்டாங்களே, கண்ட தண்ணியோட அழுதான். அப்போ தாத்தா சொன்ன, கவலைப்படாத மகன், என்னையும் வெளியே தள்ளிட்டாங்க, என்னோட நீ ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது. ஏன் தாத்தா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் தான் ஏசு, எனக்கே உள்ள இடம் இல்லை, இன்னும் உள்ள விடுவாங்களா? எனக்கே உள்ள இடம் இல்லைப்பா, நானே வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நானே சர்ச்சுக்கு வெளியே கதவு தட்டுறேன், கதவை திறங்க, திறக்கல. சபைக்குள்ள அசுத்தம் நோம்பிடுச்சு, நான் சொல்கிறேன் திறங்கடா, என் விளக்கு போயிடுச்சுடா, ஆதியில் இந்த அன்பு இழந்துட்டீங்கடா, திறங்கடான்னு சொல்கிறேன், திறக்க மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், கல்ல தீர்க்கதரிசி பலிபீடத்தில் வந்துட்டான்டா, கல்ல போதனை வந்துட்டான்டா, கல்ல வர்ஷிப்பீடம் வந்துட்டான்டா, திறங்கடா திறக்க மாட்டேன்றாங்க. நீ வந்தால் கண்டிப்பீங்க, நீங்கள் வந்தால் பாவத்தை பற்றி பேசுவீங்க, நீங்கள் வந்தால் இங்கே திட்டுவீங்க, வேணான்னு சொல்லி வேற எங்கேயோ கொண்டு போனது. இயேசு சொன்னாராம், கவலைப்படாதவா போலவா அப்படி சொல்லி ஆண்டு அணைத்தாராம்.